அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் ஏப்ரல் மாதத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். மே மாதம் தொடங்கி தற்போது அதுவும் அக்னி நட்சத்திரம் தொடங்கி தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்திருக்கு. தமிழகம் முழுவதும் கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்திருக்கு. நம்ம முன்னதாகவே பதிவு செய்திருந்தோம் இந்த ஆண்டு மே மாதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும் என்றும், அதே போல அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் கோடை மழை தீவிரமடைந்து வெப்பத்தை தணிக்கும் என்றும் தற்போது அந்த சூழல் தமிழகம் முழுவதும் உருவாகி இருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழைப்பொழிவு நீடிக்கும், அது மட்டுமின்றி வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல காற்று சுழற்சி நீடித்து வருகிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்து வரக்கூடிய 36 மணி நேரத்தில், அதாவது மே 11ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெதுவாக வட தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. இதன் தாக்கத்தினால கடந்த 3 நாட்களாகவே தமிழகத்தில் கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்திருக்கு. அதிலும் குறிப்பாக மே 8ஆம் தேதி பரவலாக தமிழகம் முழுவதும் மழைப்பொழிவு தீவிரமடைந்ததை பார்க்க முடிந்தது. கடந்த 5 நாட்களாக தமிழகத்தில் எங்குமே 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகல. அது மட்டுமின்றி அதிகபட்ச வெப்பநிலையே 36 டிகிரி செல்சியஸ் கிட்ட தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தணிந்திருக்கு என்றே சொல்லலாம். இவை அனைத்திற்கும் காரணம் என்னன்னா, இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி தான். இந்த காற்று சுழற்சி மே 11ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய இருக்கு. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கோடை வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தீவிரமடைந்தே காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு மே 10, 11, 12 ஆகிய தேதிகள்ல தமிழகத்தில் மேலும் கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைய இருக்கு. வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களையும், காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலையும் மே 10, 11, 12 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. விட்டு விட்டு மழைப்பொழிவு பதிவாகும். அது மட்டுமின்றி வடக்குள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்களையும், மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும், தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தெற்குள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களையும் மே 13ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்திருக்கு. இந்த மழைப்பொழிவு பரவலாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலுமே பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். கடலோர மாவட்டங்களை பொறுத்தமட்டில் பகல் நேரத்தில் விட்டு விட்டு மழை பதிவாகும். உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகும். அதே போல மழையின் போது பரவலான இடி மின்னல் என்பதும் அதிகரித்து காணப்படும். இந்த தாழ்வு பகுதியின் விளைவாக நமக்கு ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென்னிந்தியா முழுவதுமே ஊடுருவல் காணப்படுது. அதன் காரணமாக ஒரு கோடை காலத்துல வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு தற்காலிகமான மழைக்காலம் போன்ற ஒரு வானிலையை அடுத்த 3 நாட்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்த 5 நாட்களுக்கு கோடை வெப்பச்சலன மழை என்பது தீவிரமடைந்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல வெப்பநிலை அடுத்த 1 வார காலத்திற்கு குறைந்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம். நாளைய தினமும் சரி, அதற்கு அடுத்த நாளும் சரி, தமிழகத்தில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கு என்பதுதான் தற்போது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த வானிலை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன். நன்றி.